நானே அவர் என்றார். இவர்தான் உண்மையான ஒரே புருஷன், இவர்தான் உண்மையான மணவாளன். 5 பேர் இருந்தாங்கம்மா. எங்க இருந்தாங்க? சமாரியாவில் இருந்தாங்க. பாபிலோனர் கொண்டு வந்தது இருந்துச்சு, ஆவியார் கொண்டு வந்தது இருந்துச்சு, எல்லாரும் இருந்தாங்க. அந்த 5 பேர் உனக்கு புருஷர் இல்ல. இப்ப நீ அதெல்லாம் விட்டுட்டு எங்க வந்துட்ட? யூதா மார்க்கத்துக்குள்ள, சமாரியாக்குள்ள, யாக்கோபு கிணத்துக்கிட்ட வந்துட்ட. இந்த பிரமாணமும் கிடையாது. உனக்கு முன்னாடி ஒரு புருஷன் நிக்கிறார் பாரு, இவரே மெய்யான புருஷன். இந்த ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை தான் நீங்களும் நானும். அவருக்கு ஒரே மனைவி தாங்க. அந்த மனைவி கற்புள்ள மனைவியா இருக்கணுமா? அவர் விரும்புறாரு. அப்படி கற்புள்ள மனைவியா இருக்கணும்னா உனக்கும் எனக்கும் ஒரே புருஷர் தான் இருக்கணும். ஒரே புருஷர்னா அந்த மணவாளன் தான் இருக்கணும். அந்த மணவாளனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தால் அவர் வார்த்தை தான் உனக்கும் எனக்கும் வித்துன்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவினுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. அப்படின்னா ஒரு புருஷர் இருந்தா அவருடைய பிள்ளை தான் நமக்குள்ள இருக்கும். அவருடைய அப்பதான் நம்ம கற்புள்ள கன்னிகை. எப்ப